கூறி கொள்கின்றேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான இறை வார்த்தையின் தலைப்பு மனிதனின் பாவ சுமை, burden of sin. மனிதனின் பாவ சுமை. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பலவிதமான சுமைகள் காணப்படலாம். ஒரு சிலருக்கு பிள்ளைகளை குறித்ததான பாரம் இருக்கும், ஒரு சுமை இருக்கும். குடும்பத்தை குறித்ததான ஒரு சுமை இருக்கும், பணியை குறித்ததான ஒரு சுமை இருக்கும். அதே போல பண கஷ்டத்தை வைத்ததான ஒரு சுமையும் மத்தியிலே நமக்கு அதிகம் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஒரு சுமை நமக்கு உண்டு. அது என்னது என்று நாம் பார்க்க போனால் அதுதான் பாவ சுமை. அதுதான் பாவ சுமை. இந்த உலகத்திலே இருக்கின்ற சுமைகளிலே மிகப்பெரிய ஒரு சுமை என்னது என்றால் அதுதான் பாவ சுமை. ஆர்எம்எஸ் டைட்டானிக் என்றதான ஒரு கப்பல் நிறுவனம் தான் மிகப்பெரிய டைட்டானிக்கை, அந்த கப்பலை செய்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு காரியத்தை சொன்னார்கள். அந்த டைட்டானிக்கை கட்டி முடித்து பிறகு ஒரு காரியத்தை சொன்னார்கள். என்னவென்றால், இந்த மிகப்பெரிய கப்பலை இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே அழிக்க முடியாது, யாருமே மூழ்கடிக்க முடியாது. ஏன் கடவுளாலும் மூழ்கடிக்க முடியாது என்று கூட சொன்னார்கள். அதே போல 1912 வருஷத்துல இங்கிலாந்திலிருந்து இந்த கப்பல் எங்கே செல்லுகிறது என்றால், இங்கிலாந்து அமெரிக்கா தேசத்திலே உள்ள நியூயார்க் நகருக்கு இந்த கப்பல் பயணப்பட்டு செல்லுகிறது. ஒரு விபத்தை சந்தித்தது. ஏராளமான ஜனங்கள் அந்த விபத்திலே மரணம் அடைந்தார்கள். ஆனால் அதிலே பாருங்கள், அந்த கப்பல் ஒரு தண்ணி உள்ள வந்ததுனாலே அந்த கப்பல் மூழ்கி போனது. ஒரு சிறிய கப்பலாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கப்பலாக இருந்தாலும் சரி, தண்ணி அந்த கப்பலுக்குள்ளாக வந்துவிட்டால் அந்த கப்பல் அழிந்துவிடும், அந்த கப்பல் அந்தபடியாக மூழ்கிவிடும். அதே போலதான் பாவமும் நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நாம் மூழ்கடிக்கப்படுவோம். அந்த அழிவில் இருந்து காக்கக்கூடிய மனுஷன் உலகத்திலே யாருமே கிடையாது, எக்ஸப்ட் ஒன். அதுதான் ஆண்டவர். ஆண்டவர் தான் அந்த பாவத்தில் இருந்து நம்மை தூக்கிவிட முடியும். ஆண்டவர் மாத்திரமே அந்த பாவத்தில் இருந்து நம்மை தூக்கி விட முடியும். நான் நினைக்கலாம், இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் செய்து விடுகிறேனே, இந்த ஒரு சிறிய தவறு மாத்திரம் நான் செய்து விடுகிறேனே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த பாவத்திலிருந்து, அந்த சிறிய பாவத்திலிருந்து கூட நாம் மீண்டு வெளியே வர முடியாது. பிளைட்டை பாருங்க, அந்த பிளைட் எங்க போனா முன்பக்கமாக நோக்கி மாத்திரமே போகும். அதால என்ன செய்ய முடியாது, பின்னுக்கு வர முடியாது. அந்த பிளைட்டை பின்னுக்கு தள்ளணும் அப்படின்னா ஒரு வண்டியை கொண்டு வந்து இந்த பிளைட்டை பின்னுக்கு தள்ளுவாங்க. அதே போலதான் இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற நாமும் ஒரு பாவத்திலே நாம் வீழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவது ஒரு கடினமான, மிக கடினமான ஒரு காரியம். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் மாத்திரமே நம்மை மீண்டு எடுக்க முடியும். திருமறையிலும் சரி, நாம் நம்முடைய வாழ்விலும் சரி, நாம் எப்படிப்பட்ட பாவங்களை செய்கின்ற ஒரு ஜனங்களாக இருக்கின்றோம் என்று இந்த நாளிலே மிக சுருக்கமாக 3 தலையங்கத்தின் கீழாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். இந்த திருமறையிலும் அநேக மக்கள் அவர்கள் ஒரு பாவம் செய்கின்ற ஒரு மக்களாகவே இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் பகுதிகளிலே வாழ்ந்த ஜனங்களை பார்க்கின்ற போது அநேக தவறுகளை இழைத்து குற்றம் செய்யக்கூடிய மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பாவங்களிலே ஒரு மிகப்பெரிய பாவம் பயமில்லாமல் செய்யக்கூடிய பாவம், பயமில்லாமல் செய்யக்கூடிய
பாவம். அன்பானவர்களே, நம்ம நினைக்கலாம் மற்றவங்களை ஏமாத்துறோம், மற்றவங்களுக்கு பொய் சொல்றோம், மற்றவங்க கிட்ட தப்பா பேசுறோம், இது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்? பயமே இல்லாம செய்கிறோம். பயமே இல்லாம ஒரு சிறிய அநீதியான காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். அதே போல பயம் இல்லாமல் பாவம் செய்த ஒரு மனிதன் திருமறையிலே இருக்கிறார்கள். அதுதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதிலே ஏலி என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியன், ஒரு தலைமை ஆசாரியன் ஒருவர். அந்த தலைமை ஆசாரியனுக்கு 2 குமாரர். அந்த 2 குமாரருடைய பேர் ஆகவே இந்த இரண்டு குமாரரும் எப்படி எல்லாம் பாவம் செய்யறாங்க? துணிகரமா, பயமே இல்லாமல் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 17 வசனம் வரையிலும் மற்றும் 22 வசனங்களிலும் அந்த 2 குமாரர், ஏலியினுடைய 2 குமாரர் எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம்னு சொல்லி மிக அழகாக திருமறை நமக்கு விளக்கி காட்டுகிறது. நாம் ஆலயத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 குமாரர் என்ன செய்யறாங்க? அவங்க பயமே இல்லாம ஆலயத்திலேயே, ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலத்திலேயே ஒரு பாவம் செய்கின்ற ஜனங்களாக, குமாரர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏன் இவர்கள் இந்த பாவங்களை செய்தார்கள்? இவர்கள் எந்த ஒரு காரியம் இவர்களை பாவம் செய்ய தூண்டினது என்று நாம் பார்க்க போனால், எடுத்தவர்கள் யாராலும் வாசியுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியாதபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள். அதுவும் எப்படி? பயமே இல்லாத துணிகரமான ஒரு பாவங்களை செய்கின்றார்கள். ஆகிய கடைசியிலே அவர்களுக்கு வந்தது, அவர்களுடைய குடும்பத்திற்கு வந்த ஒரு சாபமே. அந்த குடும்பத்திற்கு வந்த ஒரு தண்டனை, இவர்கள் பயமில்லாமல், கடவுள் பயமில்லாமல் அவர்கள் பாவம் செய்து விடுகிறார்கள். ஏலிய பாருங்க, இந்த ஏலி ஒரு தலைமை ஆசாரியன், ஆலயத்திலே ஒரு ஆசாரியன், ஒரு பணியை, உயர்ந்த பணியை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் இந்த ஏலி. ஆனா இந்த ஏலி ஊழியத்தை நல்லா செய்யலாம், நல்லா செய்யலாம். கடவுளுக்கு ஒரு மகிமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இந்த ஏலி காணப்பட்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவர் தவறிவிட்டார். என்ன காரியம் என்று தெரியுமா? சொந்த பிள்ளைகளை வளர்க்க தவறினார். சொந்த பிள்ளைகளை, சொந்த குமாரர்களை என்ன செய்தார்? வளர்க்க தவறி விடுகின்றதை திருமறை மிக அழகாக சொல்லுகிறது. கடைசியாக அந்த ஏலியினுடைய வாழ்க்கையின் கடைசியாக அந்த ஏலிக்கு ஒரு வருத்தம், என்னுடைய பிள்ளைகளை நான் சரியான ஆண்டவருக்கு நேராக நான் வழிநடத்தவில்லையே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமுடையவனாக இந்த ஏலி அவர் காணப்பட்டார். அன்பானவர்களே, நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது ஒரு அழகான வசனம், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வசனம் என்னவென்றால், யாராவது எடுத்து வாசியுங்கள். போதும். பிள்ளையாண்டாரை நீ நடக்க வேண்டிய வழியிலே நீ அவனை நடத்து, அதை அவன் முதல் வயதிலும் அவன் விடாதிருப்பான் என்று ஒரு அழகான ஒரு வசனம். ஒரு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் பொக்கிஷமாய் தந்த பிள்ளைகளை அவன் எப்படி வளர்க்கணும்? கவனமாக வளர்க்கணும். காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோராகிய ஒரு கடமை.
ஆனால் அந்த ஏலி அந்த கடமையை விட்டு விடுகின்றான். ஆனால் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்த ஒரு அழகான வசனம், அதையும் விட ஒரு அழகான வசனம் வேதாகமத்திலே உண்டு. நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனத்திலே பாருங்கள், வாசியுங்கள். பிள்ளைகளுடைய நெஞ்சிலே என்ன குடி இருக்குமா? மதியில குடி இருக்குமா? பிள்ளைகளுடைய நெஞ்சிலே இருதயத்திலே என்ன குடி இருக்குமா? மதியில குடி இருக்குமா? அந்த மதியினத்தை, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்கின்ற மதியினத்தை எப்படி எடுக்கணும்னு அதற்கு ஒரு வழியும் பைபிள்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர்களே, இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்ம என்ன வாங்கி கொடுக்கிறோம்? உயர்ந்த காஸ்ட்லியான செல்போன் வாங்கி கொடுக்கிறோம், டேப் வாங்கி கொடுக்கிறோம், லேப்டாப் வாங்கி கொடுக்கிறோம். எல்லாமே என்ன சொல்லிக்கிறோம்? என் பிள்ளை ஆன்லைன்ல படிக்கிறான், எனக்கு அந்த பிள்ளை FNGCக்காக ஆன்லைன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறா. எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம சொல்லிக்கலாம். காலத்துக்கு ஏற்ப மாற வேண்டியது ஒரு கட்டாயம் தான். ஆனா எல்லாமே போன் வாங்கி கொடுக்கிறோம். ஆனா எந்த பேருக்காவது, எந்த பெற்றோருக்காவது தனக்கு பிள்ளைக்கு, தனக்கு மகனுக்கு செல்போன் பாஸ்வேர்ட் தெரியுமா? அந்த செல்போன் பாஸ்வேர்ட் அவங்களுக்கு தெரியுமா? எனக்குமே தெரியாது. ஆனா அதை கற்றுக் கொள்வதே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினம் குடியிருக்கும். அந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியினம் குடியிருப்பதினாலே போன்ல என்ன பார்க்கணும்னு தெரியாது. அந்த மதியினம் குடியிருப்பதினாலே அந்த போன்ல என்னெல்லாம் பாவமான காரியங்கள் அடங்கி இருக்கின்றது என்று அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அன்பானவர்களே, அந்த பிள்ளைகளை, அந்த பொக்கிஷமான பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுத்த அந்த பொன்னான பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது யாருடைய கடமை? பெற்றோர்களாகிய, பெரியவர்களாகிய நாம் யாவருடைய ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடைசியாக ஏலியினிடத்திலே என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? என்ன கேட்கிறாரு? கணக்கு கேட்கிறாரு. கணக்கு கேட்கிறாரு. பாருங்க, அந்த கணக்கு கேட்கிறாரு, பதில் சொல்ல முடியல. ஆக தண்டனைக்கு இவர்கள் ஆளாக்கப்படுகிறாங்க. 22வது வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம் மிக அழகாக சொல்லுகின்ற ஒரு காரியம் வாசிக்க வேண்டாம். அந்த குடும்பத்தை கடவுள் என்ன செய்யறது? ஆண்டவர் தூரமாய் வைக்கின்றார். பாருங்க, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்தியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருக்கும். இனி அது எனக்கு தூரமாய் இருக்கும். இனி அது எனக்கு எப்படி இருக்கும்? தூரமாய் இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். காரணம் என்ன? ஆசாரிய ஊழியம் செய்வது ஒரு லேசான காரியமே கிடையாது. அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே இந்த குடும்பத்தை ஆண்டவர் எடுத்து வைத்தார். ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? சரியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்தவில்லை. ஆக அந்த குடும்பத்தை ஆண்டவர் தூரமாய் வைக்கின்றார். ஆசீர்வாதத்திலிருந்து தூரமாய் வைத்து விடுகின்றார். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, நம்முடைய பிள்ளைகளை கவனமாக வளர்த்தெடுத்து எடுக்க வேண்டும். ஏலி கவனத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கவில்லை. ஆகிய ஆலயத்திலும் கூட பயமே இல்லாமல் பாவம் செய்து அழிந்து விடுகின்றார்கள். பாவம் செய்து அந்த குடும்பமே அழிந்து விடுகின்றதை திருமறை நமக்கு சொல்லி தருகின்றது. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய பாவம் ரகசிய பாவம், சீக்ரெட்ஸ், ரகசிய பாவம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு வெளியரங்கமா ரொம்ப நல்லவங்க போல இருக்கிறோம். வெளியரங்கமா நம்ம சொல்லிப்போம், என்ன அழகா பிரசங்கம் பண்றாரு, என்ன அழகா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றாரு, என்ன அழகா ஜெபம் பண்றாரு. ஆனா எல்லாரிடத்திலையும் என்ன பாவம் இருக்கும்? ரகசிய பாவம் உண்டு. கடவுளுக்கு தெரியாத
பாவம் உண்டு, மனைவிக்கு தெரியாத பாவம் உண்டு, ரகசியமாய் செய்யப்படுகிற பாவம் உண்டு, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் ரகசியமாய் செய்யக்கூடிய பாவம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, லூக்காவின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆகவே நாம் ரகசியமாய் செய்யக்கூடிய பாவத்தை யார் பார்த்துட்டே இருக்கிறார்? ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு முன்பதாக ரகசியம் என்று சொல்லுவது அது மிகையாகாது. எல்லாரையும் என்னென்ன செய்யறோம், நம்ம என்னென்ன பார்க்கிறோம், நம்ம எப்படி எப்படிலாம் நினைக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ரகசியமா செய்தாலும் கூட ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டே அவர் இருக்கின்றார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13-14 அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய பலசாலி ஒருவன் இருக்கின்றார். யாரு? சிம்சோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பலசாலி. அந்த சிம்சோன் என்று சொல்லப்படுகிற பலசாலி எப்படிப்பட்டவன் பாருங்க. பால சிங்கத்தை தன் கையினாலே கொண்ட ஒரு மனிதன். அவ்வளவு பெரிய ஒரு பலவான், அவ்வளவு பெரிய ஒரு பராக்கிரமசாலி. இன்னொரு காரியத்தை செய்கிறான். கழுதையின் தாடையை வைத்து 1000 மக்களை, பெலிஸ்தியரை கொண்டு போடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இந்த சிம்சோன் காணப்படுகின்றான். பாருங்க, அந்த பலம் எப்படி கிடைத்தது? அந்த பராக்கிரமசாலியாகி அந்த சிம்சோனுக்கு எப்படி பலம் கிடைத்தது? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம எல்லாம் உயர்ந்த செல்வந்தர்களாக இருக்கலாம், மிகப்பெரிய படித்த ஜாம்பவான்களாக கூட இருக்கலாம். அதனை குறித்து நாம் பெருமை பாராட்டக்கூடாது. காரணம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஈவு, ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த ஆசீர்வாதத்தை, நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை கவனமாக செலவழிக்க வேண்டும். ஆனால் இந்த சிம்சோன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்தால் எத்தனையோ மக்கள், எத்தனை 1000 மக்கள் இந்த ஒரு சிம்சோனை வெல்வதற்காக பல முயற்சிகளை எடுத்தாங்க. எத்தனையோ முயற்சி எடுத்தாங்க. யாரும் அந்த சிம்சோனை முறியடிக்க முடியவில்லை. பாருங்க, அவ்வளவு தூரத்துக்குள்ள ஆசீர்வாதம். ஆனா கடைசியில என்ன நடந்துச்சு? அந்த சிம்சோன் அவன் ரகசியமாய் பாவம் செய்தான். தெளினாலோடு யாருக்கும் தெரியாம அவன் பாவம் செய்யக்கூடியவனாய் இருந்தான். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதை இழந்து விடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 13வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் உலகத்திலே பிறந்த போது அவன் ஆசீர்வாதமாக பிறந்த ஒரு மனிதன். ஆண்டவரை ஆசீர்வதித்து பிறக்க வைத்த ஒரு மனிதன் தான் இந்த சிம்சோன். ஒரு ரகசியமா பாவம் செய்தான், ஒரு பாவியான மாறி விடுகின்றான். கடைசியில அந்த சிம்சோன் அழிக்கப்படுகின்றான். அந்த சிம்சோன் அழிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். மாணவர்களே, strength without obedience leads to failure. அப்படிதானே? நம்ம இன்னைக்கு பலன் இருக்கு நம்ம நினைக்கிறோம். ஆனா கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அந்த ஆசீர்வாதத்தை நாம் வைத்திருக்க ஒரு காலம் முடியாது. மாணவர்களே, ரகசிய பாவம் மிக கொடிதான ஒரு பாவம். 3வது சமரசம் செய்யக்கூடிய பாவம். சமரசம் செய்யக்கூடிய பாவம், காம்ப்ரமைசிங், சமரசம் செய்யக்கூடிய பாவம். அப்படின்னா என்ன? நம்ம கணவனுக்காக ஒரு பொய் சொல்லுவோம், மனைவிக்காக ஒரு பொய் சொல்லுவோம், என்னுடைய பெற்றோருக்காக நான் ஒரு பொய் சொல்லி விடுகிறேனே என்று அன்பினால், பாசத்தினால் அந்த பாவத்தை நாம் செய்கின்றோம். அந்த தவறான காரியத்தை நாம் செய்து விடுகின்றோம். அவர்களுக்காக தானே, மனைவிக்காக தானே நான் இந்த பாவத்தை செய்யறேன், என்னுடைய பிள்ளைக்காக தானே, என்னுடைய குழந்தைக்காக தானே இந்த ஒரு பாவத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாவத்தை செய்து விடுகிறோம். ஆனா
நாமும் ஒரு பாவிகளாக, நம்முடைய குடும்பமும் ஒரு பாவிகளாக நாம் நிற்க வைக்கப்படுகின்றோம் என்பதை இந்த விதமான சந்தைகளை திருமறையிலும் கூட 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். தாவீது உடனே அந்த தாவீது ராஜா அனைவராலும் போற்றப்படுகின்ற ராஜா, அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு ராஜா. அவ்வளவு தூரத்துக்கு கடவுள் அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறார், அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த தாவீது என்ன செய்யறான்? அந்த தாவீது பெத்ஷேபா உள்ளதான அவர் மீது உள்ள அன்பினால என்ன செய்து விடுகிறார்? அவர் பாவம் செய்து விடுகிறார். அதனாலே அவர் பாவம் செய்து விடுகிறார். 12வது வசனம் 13வது வசனங்களிலே பாருங்கள். பெத்ஷேபாவுடைய கணவனுக்கு அந்த அரண்மனையிலே தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்து அவனை குடிக்க வைத்து அவனை வெறிக்கொள்ள வைத்து அவன் பாவம் செய்து விடுகின்றான். அது மாத்திரமல்ல, 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் நாம் பார்க்கின்றோம். மறுபடியுமாக இந்த தாவீது அவன் பாவம் செய்து விடுகின்றான். யார் மீது உள்ள அன்பினாலே? அந்த பெத்ஷேபா மீது உள்ள அன்பினாலே தன் பாவத்தை சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இந்த தாவீது காணப்படுகின்றார். ஆதாமும் ஏவாளையும் பாருங்கள். ஆதாமுக்கு தெரியும் ஏவாள் செய்தது ஒரு தவறான காரியம். ஆதாமுக்கு தெரியும் இந்த ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாத ஒரு ஸ்திரீ என்று. ஆனால் அந்த ஆதாம் என்ன செய்கிறார்? ஏவாள் கொண்டு வந்த அந்த உணவை அந்த ஏவாள் இடத்தில் இருந்த அன்பினாலே அந்த பாவத்தை சமரசம் செய்து அந்த உணவை அவன் அருந்திக் கொள்ளுகின்றான், அவன் அழிந்து விடுகின்றார். அதே போலதான் நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சமரசம், நம்முடைய பாவத்தை சமரசம் செய்து கொள்ள கூடாது. அன்பானவர்களே, அன்பு பாவம் செய்ய வைக்கும். கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக பயம் இல்லாத பாவம், பயம் இல்லாத பாவம். 2வது ரகசிய பாவம். 3வது சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பாவம். அன்பானவர்களே, இந்த 3 பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக கொடிதான பாவம். நம்ம ஆலயத்துக்கு வாரோம், ஒவ்வொரு சண்டே ஆலயத்துக்கு வாரோம், ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறோம், ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிறோம். ஆலயத்துல என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கு, எல்லா சர்வீஸ்லயும் we are the first to participate in the church. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு ஒரு செருப்பை வீட்டுல இருந்து போட்டுட்டு வந்தோம், அந்த செருப்போ ஷூ ஆலயத்துக்கு வெளியில அப்படியே கிடக்குது, அழுக்கோட தான் கிடக்குது. ஆனா நம்ம திரும்பி போகும்போதும் அதே செருப்போட தான், அதே அழுக்கோட தான் நம்ம கடந்து போறோம். இந்த ஆலயத்திலிருந்து மனம் மாறி நாம் செல்வதற்குரிய முயற்சிகளை நாம் எடுப்பது கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஒரு காகம் ஒன்று பறந்து கொண்டிருந்ததாம். அந்த காகம் தரையிலே வந்து இறங்கி ஒரு மாமிச துண்டை பார்க்கின்றது. அந்த மாமிச துண்டை அந்த காகம் சந்தோஷமா எடுத்துட்டு மேல பறந்து போகுது. அந்த மாமிச துண்டை எடுத்து அந்த காகம் எப்படி போகுது? சந்தோஷமா போகுது. இன்னைக்கு ஒரு உணவு எனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சியோடு பறந்து போகுது. ஆனா அந்த காகத்துக்கு பின்னாடி அந்த காகத்தை விரட்டிட்டு பல பறவைகள் சென்று கொண்டே இருக்கின்றது. இந்த காகத்திற்கு ஒரே பயம், இந்த பறவைகள் அனைத்துவனை கொண்டு விடுமோ என்று சொல்லி வேகமாக பறக்க முயற்சி செய்கிறது. ஆனா அந்த மாமிச துண்டினுடைய பாரத்தினாலே அது பறக்க முடியவில்லை. உயரமாக பறந்து பார்க்குது, அங்கே எல்லா பறவைகளும் துரத்துது. கீழே பறந்து பார்க்குது, அப்பவும் எல்லா பறவைகளும் துரத்துது. கடைசியாக அந்த பறவை, அந்த காகம் ஒரு முடிவு எடுத்தது. இந்த மாமிச துண்டை நான் கீழே போட்டு விட்டால் என்னால் வேகமாக பறக்க முடியும் என்று சொல்லி அந்த மாமிச துண்டை என்ன செய்து கீழே போட்டுட்டு வேகமா பறக்குது. அந்த பறவைகள் அதற்கு பிறகு அந்த மாமிச துண்டை அந்த காகம் கீழே போட்ட பிறகு எந்த பறவையும் அந்த காகத்தை துரத்தல, எந்த பறவையும் அந்த காகத்தை பின்பற்றல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் அநேக சுமைகளோடு நாம் இருக்கின்றோம். அநேக சுமைகள் உண்டு இந்த உலகத்திலே.
பாவ சுமையே உண்டானது. அந்த பாவ சுமையிலிருந்து நாம் விடுபட்டு நாம் நிற்க வேண்டுமானால் ஆண்டவரை நாம் வந்து பார்க்க வேண்டும். அதுதான் இந்த ஒரு வார கால அளவு விடுமுறை வேதாக பள்ளியிலே நாங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான தலையங்கம். அவர்களே, ஆண்டவரை நாம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் மாத்திரமே அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபட முடியும். அவர்களே, நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் ஆண்டவரோடு நித்தமும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வாழுவோம். ஆண்டவர் நாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அருளுரையை கேட்ட